ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே மார்னிங். இந்த டேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே போகுது. இப்போ தான் மண்டே வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டேன்னு வந்துடுது. இந்த டேஸும் மந்த்தும் ரொம்ப குயிக்காக போகுது. அதே மாதிரி பசங்களுமே ஸ்பீடாக வளர்ந்துடுறாங்க. ஆனால் நமக்கு இருக்க ஒர்க்கு மட்டுமே எப்பயும் மாற மாட்டுது. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. டெய்லியுமே ஒரே மாதிரி தான் வீட்டில் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி காலையிலுமே எழுந்து காலையில் எல்லாேருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு பசங்களுக்குமே பால் காய்ச்சி கொடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ப்ரெட்டு வித் ஜாம் தான் சாப்பிட்டோம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை இருந்தது. எல்லாமே சேரில் எடுத்து போட்டு வச்சுருந்தேன். அதையுமே மடித்து பீரோவில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற வேலை இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவு. அது எல்லாமே அந்தந்த பாக்ஸில் போட்டு சுகரு, தூள் எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு அந்தந்த ப்ளேஸில் எடுத்து வச்சுட்டேன். இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஜாமா வாஷ் பண்ணுற வேலை இருந்தது. அதையுமே முடிச்சுட்டு மதியம் லஞ்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்ன லஞ்ச் பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவி தான் பண்ணலான்னு இருந்தேன். இந்த ரெசிபி நான் இதுவரையும் போட்டதே இல்லை. வாங்க பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுமே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு காரம் வேணும்னு சொல்லிவிட்டு நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா இதை நீங்கள் விட்டுடலாம். இது எல்லாம் வதக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாமே போட்டு வதக்கிக்கணும். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காரத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா செமி கிரேவியாக வைக்கிறதுக்காக. இது நம்ம குழம்பு வைக்கிறதோட இந்த மாதிரி செமி கிரேவியாக வச்சு ரைஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு இதுக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். மீன் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி அதுக்கு என்னென்ன மசாலா போடுவேன்னு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், காரத்தூள், அந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மசாலா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், தயிர் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் விட்டு மீன் வறுத்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த காரெல்லாம் அதில் நல்லா இறங்கியிருக்கும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வறுத்திங்கன்னா நீங்களுமே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா கேஸை சுற்றி எண்ணெய் ரொம்ப தெரிச்சிடுது அதுக்கு. அதனாலேயே சுற்றி டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஈவினிங் போல் பசங்களை கொஞ்சம் நேரம் வாக்கிங் கூப்பிட்டு போய் விளையாட விட்டுட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். இவங்க கொஞ்ச நேரம் வீட்டிலேருந்து வெளியில் போய் விளையாண்டா தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதனாலே ஈவினிங் ஆனால் கொஞ்சம் நேரம் வெளியில் கூப்பிட்டு போயிடுவேன். அப்புறம் ஈவினிங் பசங்களுக்கு நைட் டின்னர் கொடுத்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.